அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டை குருமரலை என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாதத்துல சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல இந்த ஆனி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் 12 ராசிக்கும். நல்லா பாருங்க, இந்த ஆனி மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா? குரு உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு. எப்படி? கால சக்கரத்தின் 4ஆம் இடத்துல கடக ராசியில குரு உச்சம். இன்னொரு யோகம் ஒண்ணு இருக்குது, மகாலட்சுமி சேர்ந்து அங்க போய் உட்காரு. யாரு? சுக்கிரன். இந்த குரு சுக்கிரன் இணைவு பயங்கரமான ஒரு யோகத்தை இந்த ஆனி மாசத்துல சூப்பரா அள்ளி கொடுக்க போகுது. கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பரமும் ஆசையும் ஒண்ணு கூடி அறிவான அதிபதியான புத ஆதித்ய யோகத்துல இந்த மாசம் நல்லா சூப்பரா இருக்கு. ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்திய பாருங்க, எல்லா யோகத்தையும் அள்ளுங்க. ஏன்னா ஆனி மாசம் பொறுத்தவரை இனிமேல் ஒவ்வொன்னும் உங்களுக்கு யோகமா வரும். ஆனா ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் போதும். இறைவன் உங்கள் பக்கம் கண் திறந்து பார்க்கிறார் இந்த ஆனி மாசம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலச்சக்கரத்தின் 1வது ராசி தான் இந்த மேச ராசி. எப்படி? இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் மேசத்துக்கு நிறைய இருக்கு. ஒரு விஷயம் முடிவு பண்ணாலும் பின்வாங்க மாட்டாங்க மேச ராசி, எப்போதுமே சரி. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இது தர்ம ராசி. உதவி பண்ணக்கூடிய முதல் குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். எப்படி? டக்குன்னு வந்த உடனே உதவி பண்ணக்கூடிய ஒரு மனோபாவம் உங்கள்கிட்ட கண்டிப்பா உண்டு. நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ராசியில பிறந்துட்டாவே. அப்படிப்பட்ட மேச ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆனி மாத பலன் எப்படி? வரக்கூடிய ஆனி மாசம் உங்களுக்கு தமிழ் மாசம் ஆனி மாசத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தான் இது. எல்லாருமே இந்த குரு பயிற்சி வந்துருச்சு, சனி பயிற்சி வந்து எல்லா பயிற்சியும் ஆயிடுச்சு, இனிமே அது நல்லது நடக்காதான்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அம்மன் அருள் டிவியில. எப்படி? அம்மன் அருள் டிவியில எல்லாருமே எதிர்பார்க்கறீங்க, நமக்கு ஏதாச்சும் நல்லது நடக்காதா? ஏன்னா ஆனி மாசம் நல்ல ஒரு கிரக அமைப்பு பக்கவா இருக்கு மேஷத்தை பொறுத்தவரை. நீங்க என்னமா பண்ணணும்? ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க. மீனா எப்படி? ஜாதகத்தை பாருங்க, தசாபதி பாருங்க. எத்தனை பேர் பிறந்திருந்து கஷ்டப்படுறீங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ பாருங்க அம்மன் அருள் டிவியில. நம்ம ஏன் இனிமே கோயில்ல இருந்து கொடுக்குறோம்? பொங்காலமுடைய அருள் உங்களுக்கு முழுக்க கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து உங்களுடைய கர்மாவை இந்த குரு உச்சமாகும் போது நம்ம கழிச்சு விடலாம். எந்த ஒரு பரிகாரம் பண்ணாமே உடனே சித்தி ஆகும். நீங்க பண்ணக்கூடிய விஷயம் எத்தனை பேர் கஷ்டப்பட்டாலும் சரி, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா இந்த கிரகமைப்பு பக்கவா இருக்கு. குரு உச்சத்துல சனி பகவானை பாதிக்க விடாம பண்றாரு. எப்படி? 7.5 சனியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் இந்த வீடியோ நீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரகமைப்பு அந்த அளவுக்கு சூப்பரா யோகமா இருக்கு. முடிவு எடுப்பது உங்களுடைய கையில. தசாபதியை பார்த்து நீங்க பலனை தூக்கி வைங்க. அந்த என்ன கர்மாவுக்கு என்ன பரிகாரம் பண்ணும் இதை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, மாதம் நம்ம கொடுக்குறோம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன விஷயம் இருக்குங்கிற வீடியோவும் கடைசியில இருக்குது உள்ள. ஏன்னா கிரகமைப்பு பார்க்கும்போது ஒரு ராசியில பாருங்க, 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு கிரகமைப்புல, 3ஆம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து இருக்காங்க. அடுத்து 4ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கிர பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் 5ஆம் பாவத்துல இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அடுத்து 12ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு. இதுதான் கிரகத்தோட அமைப்பு. கரெக்டா 6ஆம் தேதி தான் செவ்வாய் பகவான் எங்க வர்றாரு? 2ஆம் இடத்துல வருமானத்தை வந்து சூப்பரா அங்கீகாரமா சூப்பரா உட்கார்றாரு. எப்ப? ஆனி மாசம் 2ஆம் தேதி. சாரி, ஆனி மாசம் 6ஆம் தேதி. நல்லா தெரிஞ்சுக்கணும், இது தமிழ் மாசம் தான் எடுத்துக்கணும், இங்கிலீஷ் நீங்க கணக்கே பண்ணக்கூடாது. ஆனி மாசத்துல ஆனி மாசம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல சூப்பரா உட்கார்றாரு. ஒன்னா அடுத்து பாருங்க, 20ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு போறார். எப்ப? 20ஆம் தேதி ஆனி மாசம் 20ஆம் தேதி 5ஆம் பாவத்துக்கு வர்றார். சுக்கிரன் கேது இணைவுல இருந்து நிக்கிறாங்க. இதான் அந்த கிரகத்துடைய அமைப்பு. இல்லைன்னா கரெக்டா ஆனி மாசம் 14ஆம் தேதி புதன் பகவான் வக்ரமாகிறார். வக்ரமாகி எங்க போறாரு? மிதுன ராசிக்கே போறாரு. இதுதான் கிரகத்தோட அமைப்பு. இப்ப பாருங்க, மேஷ ராசியை பொறுத்தவரை அந்த சனி பகவான் எத்தனை பேர் கஷ்டத்துல பிடிபட்டீங்களோ, எப்படி சனி பகவானால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்க, அவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. என்ன ஒண்ணு, சனி பகவான் சரியால என்ன பண்ணுவார்? சனி கொடுக்க யார் தடுப்பார்?
சனி பகவான் கொடுக்க முடியாது, சனி பகவான் கெடுக்க முடியாது. ஆனா இப்ப சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கதான் போவார். நான் கொடுப்பாருன்னு சொல்லுவேன். நான் காரணம் சொல்லிடுறேன். குருவுடைய வீட்டுல சனி பகவான், வீடு கொடுத்த குரு பகவான் உச்சத்துல, எப்படி வீடு கொடுத்த அதிபதி உச்சத்துல, அதுவும் 2ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து பலமா உட்கார்ந்துருக்கு. இங்க கெட்டதே சொல்ல முடியாது. சொன்னல 7 சனியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்கள ஜாதகத்தை பார்க்க சொல்லுங்க, தசாபதியை பார்க்க சொல்லுங்க, பார்த்துக்கிட்டு முடிவு எடுக்க சொல்லுங்க. ஏன்னா நிறைய நல்ல விஷயம் இந்த ஆடி மாசத்துல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துல சூப்பரா உட்காந்துருக்கு. இந்த கிரக அமைப்பு எப்போயும் வராதுங்க. இப்ப நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கு. ஆனா ஜாதகத்தை பார்க்காம முடிவெடுக்க கூடாது. ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை நிறைய பணம் விரயம், வருமானம், செலவு, வரவோட செலவு, நிறைய அலைச்சல், நிறைய மனக்குழப்பம், தடுமாற்றம், கடன், பகை, வேலை உத்தியத்துல தடைகள், கண்டிப்பா பெருங்கொண்ட பணத்துல ஏமாத்திருப்பீங்க, கண்டிப்பா நிறைய மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க, படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே சனி பகவான் ஒரு ஆள் வேலை பார்த்து வரும். ஜாதகம் சரியா இல்லைன்னா நீங்க கேளுங்க. கால் வலியா, வயிறு வலியா, உடம்பு வலியா, வேலை சரியா இல்லையா, தொழில் சரியா இல்லையா, படிப்பு சரியா இல்லையா, எல்லாத்தையும் ஒரு தடங்களை கொடுத்து விட்டாரு. நிறைய பேர் இப்ப மேசராசி எடுத்து நமக்கு அம்மன் அருள் அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. இப்ப நான் ஒரு புதுசா ஒரு ப்ராசஸ் அம்மன் அருள் உடந்திருக்கேன். எப்படின்னா நம்ம ஜாதகம் எழுதி கொடுக்குறோம், திருக்கணித முறைப்படி எழுதி கொடுத்துருவோம். ஏன்னா இப்ப குரு உச்சத்துல இருக்காரு. நம்ம உங்களோட விதியை இப்ப மாத்தி எழுதலாம். நிறைய வாக்கியப்படி தானே எழுதி வச்சிருக்கீங்க. திருக்கணித முறைப்படி எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஒண்ணு இல்ல, உங்க ஊர் சூரிய உதயத்துக்கு ஏத்தாப்புல எழுதணும், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. சொந்த மாவட்டத்துக்கு ஏத்தாப்புல, சொந்த ஊருக்கு ஏத்தாப்புல சூரியன் எல்லா ஊரையும் ஒரே மாதிரி உதிக்காது, மாத்தி மாத்தி உதிக்கும். அதைப்படி எழுதி வச்சுக்கிட்டா தெளிவா நீங்க பலன் பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க மேசராசியை பொறுத்த என்ன சொல்லலாம். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேசராசி. இப்ப பாருங்க 2ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்காரு. இப்ப எப்படி என்ன சொல்லுவேன், வருமானம் சூப்பரா இருக்கும் சொல்லுவேன், இடம் வாங்குவான்னு சொல்லுவேன், இடத்துல உள்ள ஒரு வழக்குல ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவேன், இடபூமி சொத்துல உள்ள வழக்குல ஜெயிப்பாங்க, உங்க மேல கேஸ் அந்த கேஸ்ல ஜெயிப்பீங்க. ஏன்னா கடகராசி வீட்டுல 9ஆம் வீடு பாக்கியாதிபதியோட சேர்ந்து யாரு இருக்குது, குரு பலமா சூப்பரா பாக்கியாதிபதி வீட்டு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதுவும் சனிவோட சாரத்துல, சனிபவன் வழக்குக்கு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி யார் பாக்குறா, குரு பாக்குறாரு 9ஆம் பார்வையா. உங்க மேல எந்த கேஸ் போட்டாலும் சரியாயிரும். ஆனா சனிபவன் நல்லா இருக்கணும் ஜாதகம், சரியில்லைன்னா இங்க வேஸ்ட். ஏன்னா இப்ப நல்ல ஒரு மாற்றம் இருக்கு, வழக்குல இதுல நீங்க ஜெயிப்பீங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க, பொருள் வாங்குவீங்க, இல்ல உங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. நான் ஓப்பனா சொல்றேன், மேசராசி எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க இதை ஷேர் பண்ணி விடுங்க. குடும்பத்துல எத்தனை பேர் கல்யாணம் நடக்கலையா, அவங்க எல்லாத்துக்குமே கல்யாண வைபோகம் சூப்பரா குடும்பத்துல நடக்கும். ஏன் சொல்லுங்க, 7ஆம் வீட்டு அதிபதி யாரு, சுக்கிரன் தானே. அவர் யாரோட போய் சேர்றாரு, குருவோட சேர்ந்து பாக்கியாதிபதியோட சேர்றாரா. 4ஆம் இடத்துல குடும்பத்தை சேரும் போது கணவன் மனைவி மட்டுமே சூப்பரா இருக்கும், திருமண தடங்கள் வரவே வராது. இதையும் இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. இந்த மேஷத்துக்கு நிறைய பேர் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, கடனை பார்த்திருப்பீங்க, வழக்க பார்த்திருப்பீங்க, எதிரியை பார்த்திருப்பீங்க, நல்ல வேலை உதவிகள் மேலதிகள் நிறைய பிரச்சனையை பார்த்திருப்பீங்க. இப்ப நிறைய பேர் வேலையை விட்டுருப்பாங்க. மேக்சிமம் பாருங்க ஒரு 45 நாள், ஒரு 30 நாளுக்கு முன்னாடி பாருங்க வேலை உதவியத்துல பயங்கரமான ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வேலையை விடலாமா, வேலையை மாறலாமா, அப்ப எண்ணங்கள் இருக்கும். இப்ப மூவ் பண்ணி மாறுங்க, செம்ம வேலை, சூப்பர் வேலை, நல்ல அனுகூலமான வேலையை நீங்க பார்க்க போறீங்க. இப்ப இது மேசத்துக்கு சரியான டைம். நான் ஓப்பனா சொல்றேங்க, இந்த கிரக பயிற்சி வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க வேலை ஒத்துத்துல பயங்கரமான ஒரு சேஞ்ச் கிடைக்க போகுது. வெளிநாட்டு அதிபதிய எப்படி, வெளிநாட்டு அதிபதிய குரு பகவான் 9ஆம் பார்வையா பாக்குறாரு. யாரு, 12ஆம் இடத்துல யார் இந்த குரு பாக்குறாரு, யாரோட சேர்ந்துட்டாரு, வேலைக்கார அதிபதியோட சேர்ந்து எப்ப இணைகிறாரு, கரெக்டா ஆனி மாசம் 8ஆம் தேதி இணைஞ்சிருவாரு. ஆனி மாசம் ஃபுல்லாவே அவர் பாருங்க, புதன் பகவான், குரு, சுக்கிரன், புதனும் எல்லாமே சேர்ந்துதான் இருக்கும். எப்படி, புதன், குரு, சுக்கிரன் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் ஆனி மாசம் 14ஆம் தேதி வரை. அதனால சொல்றேன், வேலை வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்குற அனைவருக்கு நல்ல ஒரு டைம், பக்கா வேலை செய்யும். நீங்க ஜாதகத்தை பாருங்க, வெளிநாட்டுல லாட்ரி எடுக்கணும், எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், நிறைய பேருக்கு லாட்ரி எடுக்கணும் ஆசை இருந்தா எடுத்து பாருங்க, கண்டிப்பா யோகம் உண்டு. அதுக்காண்டி அதுலயே பணத்தை கூட வரைய முடியாது. ஏன்னா குரு உச்சத்துல இருந்து லாபஸ்தான அதிபதி அவர் பாக்குறாரு. அது இல்லாம பஞ்சமாதிபதியான சூரியபான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல இருந்து அவர் 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப லாட்ரி யோகம் இருக்கும். நான் காரணம் உங்களுக்கு பாருங்க, எல்லாமே ஒரு விஷயம் சொன்னா எல்லாமே காரணத்தை சொல்றேன் பாருங்க. அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க என்னங்க உங்க வீடியோ தொடர்ச்சியா பாத்துட்டு இருக்கீங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லையே. தயவு செய்து உங்க ஜாதகத்துல உள்ள கர்மாவை கண்டுபிடிங்க. நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால பிறந்திருக்கோம். அதுக்கு ஏத்தால பயணிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பெருசா உள்ள பதிப்பு சின்னதா குறைக்க முடியும் பரிகாரத்துல. சொந்தமா தொழில் பண்ண முடியும், நம்ம ஜாதக தசாபதி தொழில் பண்ண சூப்பரா இருக்கும். மெயினா போலீஸ் யூனிஃபார்ம் வேலை பார்க்க நல்லா இருக்கும். கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல், மருத்துவம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, நிறைய பாட்டே கலப்பலாம்.
ஏன்னா ஆனி மாசம் எதுவுமே நான் கெட்டது சொல்ல முடியல. இடம், பூமி, வீடு, ஏதாச்சும் ஒரு பொருள் சேர்க்கை அதிகமா இருக்கும். இதான் இந்த மேசத்துடைய இந்த ஆனி மாச பலன். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? இதையும் நான் ஃபர்ஸ்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. உங்க அப்பாவோட வேலையோ அம்மாவோட வேலையோ இல்ல வெளியூர்லயே அரசாங்க வேலை உங்களுக்கு சாதகமா வரும். இது மேஷத்துக்கு கண்டிப்பா உண்டு. அரசியல் வாழ்க்கை பட்டை கிளப்பினே உங்களுக்கு எந்த எதிரியும் இருக்க மாட்டான் அரசியல். மேசராசியை பொறுத்தவரை இப்ப நட்சத்திர பலத்துல உங்களுக்கு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அஸ்வினி. இந்த ஆனி மாசம் எதுக்குமே பயப்படாதீங்க. ஆனி மாசம் திருமணம் நடக்கும். திருமண அதிபதி உங்களுக்கு நல்ல ஒரு பலமா இருப்பார். கல்யாண யோகங்கள் வரும். காசப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. வேலை உத்தியோக மாற்றம் வரும். தொழில உங்க அனுகூலமா இருக்கும். மனைவி மூலமான நண்பர்கள் மூலமான நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பொருள் சேர்க்கை அதிகமா இருக்கும். நிறைய ஒரு நல்ல விஷயம் அதிகமா நடக்கக்கூடிய அமைப்பு இந்த அஸ்வினிக்கு செம்மையா இருக்கு. ஏன்னா எதுவுமே உங்களுக்கு பார்த்தோம்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இனிமே நிறைய கெட்டதாக நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும். அடுத்து பரணி நட்சத்திரம். ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம். நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இப்பயும் வெற்றி தான். ஆனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் தான் நல்ல அனுகூலம் உண்டு. வெளிநாடு, வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு? இந்த பரணியத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. நீங்க எதை எடுத்தாலும் பாருங்க, பரணியில பிறந்தவங்க எல்லாமே தரணி ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா உண்டு. ஏன்னா ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், குடும்பம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், நிறைய ஆசை மனசுல கோட்டை கட்டி உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஆனி மாசம் எல்லாமே சூப்பரா இருக்கு பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தா. இனிமே எது வந்தாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதான நடக்கும். கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தா அனைவருக்குமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், தொழில் உத்தியோகம், உயர் பதவி எல்லாமே ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி. யாரு? இந்த கார்த்திகை நட்சத்திரம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய பக்கவா மீது பாத்தீங்க. ஏன்னா அரசியல், அரசாங்கம், வெளிநாடு, வெளியூர், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயம், திருமண தடங்கள் எல்லாமே தேடி வரும். வரக்கூடிய ஆனி மாத பலன் மேஷத்தை பொறுத்தவரை தடைகளை தாண்டி வெற்றியாக உள்ள மாதமாகவே அமைகிறது.